அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை கழகத்தில் சென்னை ராயப்பேட்டையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்ணா தொழிற்சங்க பேரவையை சேர்ந்த தொழிலாளர்களுக்கு ஏராளமான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கிட்டத்தட்ட 171 பேருக்கு 1,71,00,000 மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த கூட்டத்திற்கு ஏராளமான மாவட்ட செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆனால் சென்னை மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது ஏனோ என்று தெரியவில்லை. கூட்டத்தை புறக்கணித்தாரா, வர இயலவில்லையா என்பது இனிமேல் தான் தெரிய வரும். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி வருகின்ற 7ஆம் தேதி முதல் கோயம்புத்தூரிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை துவக்குகிறார். இதற்கான ஆலோசனை கூட்டம் வேலுமணியுடன் சேர்ந்து நடைபெற்றது. எனவே சென்னையில் எடப்பாடி நிகழ்ச்சியை ஜெயக்குமார் புறக்கணித்தது எல்லோருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.